ஐயனார் துணை சீரியல்ல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்ன்னு எபிசோட்ஸ் தீவிரமா போய்கிட்டு இருக்குங்க. நிலா சோழனுக்கு டிவோர்ஸ் குடுத்துருவாங்களோன்னு ஐயனார் குடும்பமே பயந்துகிட்டு இருக்குங்க. சேரன் நிலா கிட்ட நீயும் சோழனும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோமா. அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சு டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிருமா. உன் கூட இருந்தா அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சேரன் சொல்றாரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த நிலா, அண்ணே நானும் கொஞ்ச நாளா சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனேயும் சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ இப்படி சொன்னேன்னு சோழனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான், வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பான் அப்படின்னு சேரன் சொல்றாரு. அதனால தானே அவர்கிட்ட நான் அதை சொல்லாம இருக்கேன். சொன்னா ரொம்ப பந்தா பண்ணுவாரு, அதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு நிலா சேரன் கிட்ட சொல்றாங்க. சேரனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப சோழன் வராரு. நிலா சோழனை பார்த்த உடனேயும் கிளம்பிட்டீங்களா, நான் கார்ல உட்காந்துருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு ஏற போயிடுறாங்க. ஆனா நிலா எதுவும் உங்ககிட்ட டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி இது சொன்னாலா? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னா, சொல்லுன்னு அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட கேக்குறாரு. சோழா நானும் பேசுனேன்டா. டேய் சோழா, நான் உனக்கு சொல்லுவேன், நீ நிலா கிட்ட கேட்க கூடாது. நிலா உன் கூட வாழ விருப்பப்படுதுடா. எங்க உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா நீ ரொம்ப சீன் போடுவியோ அப்படிங்கறதுனாலே உன்கிட்ட சொல்லாம இருக்கு. என்கிட்டயும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. நீ எதுவும் நான் சொன்ன மாதிரி எதுவும் காட்டிக்காதடா அப்படின்னு சொல்லி சேரன் சோழன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே சோழனுக்கு செம ஹாப்பி ஆகுதுங்க. சோழன் டான்ஸே ஆட ஆரம்பிச்சிடறாரு. சோழா என்னடா பண்ற, இதுக்காக தாண்டா அந்த பொண்ணு உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்குது, கொஞ்சம் அமைதியா இருடா. நீ இப்படி பண்ணனா அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிட போதுடா அப்படின்னு சொன்ன உடனே சோழன் ஷாக் ஆகி அப்படின்னு ஆட்டத்தை நிப்பாட்டிடுறாரு. நிஜமாவே அந்த மாதிரி சொன்னானே அப்படின்னு சோழன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஆமாண்டா, அந்த பொண்ணு கொஞ்ச நாளாவே உன் கூட வாழணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கான். தயவு செஞ்சு நீ எதுவும் அதிகமா பேசி அதை கெடுத்துறாதடா அப்படின்னு சோழன் கிட்ட எச்சரிக்கிறாரு. இல்லண்ணே, இனி அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நிலாவே இப்படி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் ஒழுங்கா இருப்பேன். இனி பாரு இந்த சோழனை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வெளியில போறாரு. நிலாவும் சோழனும் கார்ல இப்போ டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சோழன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கோர்ட்ல அடுத்த ஹியரிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவும் சோழனையும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நிலாவும் சோழனும் உள்ள போறாங்க. இப்ப கோர்ட் ஜட்ஜ் அம்மா நிலா கிட்ட, என்னம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ விருப்பப்படுறீங்களா, இல்ல டிவோர்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. வேணான்னு சொல்ல போறா அப்படின்னு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு சோழன். ஆனா நிலா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. டிவோர்ஸ்க்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனேயும் சோழனுக்கு தலையில இடியே போட்ட மாதிரி இருந்ததுங்க. ஷாக் ஆகி நிலாவை திரும்பி பாக்குறாரு. டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுவா தானே அண்ணன் சொன்னிச்சு, ஆனா நிலா இங்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்றாளே, ஏன்னு தெரியலையே நீ. சோழன் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஜட்ஜ் அம்மா சோழன் கிட்ட, உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சம்மதமான சோழன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோழனால எந்த பதிலும் சொல்ல முடியலங்க. நிலா டிவோர்ஸ் வேணும்னு சொன்னதுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு.